இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்டகாசமாக பண்ணி நம்மளுக்கு முன்னாடி பெரிய கார்டன் போர்ஷனோட மெயின் ரோட்டில் 50 அடி ரோட்டில் ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்கு காம்பவுண்ட் இருந்து பண்ணி அதில் கோல்டன் கலர்ஸ் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK பங்களா டைப் வீடு தானுங்க. மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்டகாசமாக பண்ணி நம்மளுக்கு முன்னாடி பெரிய கார்டன் போர்ஷனோட மெயின் ரோட்டில் 50 அடி ரோட்டில் ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்கு காம்பவுண்ட் இருந்து பண்ணி அதில் கோல்டன் கலர்ஸ் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK பங்களா டைப் வீடு தானுங்க. ட்ரெடிஷ்னல் பேட்டர்னாகவும் மாடர்னாகவும் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு தெளிவான வீடுங்க. டஃப் அண்ட் கிளாஸ் பர்கோலா பேட்டர்ன் ஸ்பாட் லைட்டுங்க. அது போக பிரிக்ஸ் பேட்டர்னில் டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் 4 பேட்டர்னில் உங்களுக்கு டிசைன்ஸ் கேட்லேயே பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெவியான மெட்டல் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரும் புள்ளிகளுக்கான வீடு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காம்பவுண்ட்லேயே காட்டுறாங்க. டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது 14க்கு 15 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜல மூலையில் வாஸ்து பிரகாரம் போர்வெல் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக மேலே போகிற தண்ணி மோட்டர் ஓடுதா ஓடலையான்னு கீழே செக் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு 2.5க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாசி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு கார்டன் ஸ்பேஸ்க்கும் 2 வீலர் ஸ்பேஸ்க்கும் தனியாக இடம் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி கிழக்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்க்கு தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டெக்ஸ்சர் ஒர்க் முதலே சொன்ன மாதிரி ட்ரெடிஷனல் பேட்டர்னில் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. 3.33 சென்ட்டில் ஒரு 3 BHK வீடுங்க. 1900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பக்கமாக மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். கிழக்கில் 2.5 அடிக்கு மேலே செட்பேக் ஏரியா கொடுத்து டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி அவுட்டர் டாய்லெட் வாட்டர் ப்ரொவிஷனோட பண்ணியிருக்காங்க. சுற்றி வர இடம் இருக்குது. PVCயில் அவுட்டர் டாய்லெட்டுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. இண்டியன் டைப்பில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்து இதுக்கும் நம்மளுக்கு டைல்ஸ் ஒட்டி தெளிவாக பண்ணியிருக்காங்க. இதில் டவல் பாரும் உங்களுக்கு சோப் வைக்கிறக்கும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய வீடு என்ன அப்படின்னா, நம்ம சொந்தமாக கட்டினா என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதையும் தாண்டி ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ரூம்லையும் நம்மளுக்கு தெளிவாக பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, பார்க்கலாம் வாங்க என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், வெளியில் ஒரு EV பாயிண்ட் சார்ஜர் வச்சுருக்காங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம எப்போ EV வண்டி வாங்கினாலும் வெளியிலேயே சார்ஜர் பாயிண்ட் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் பெரிய கதவு கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து பாருங்கள், பெரிய ஹால் போர்ஷனுங்க. 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஹாலுங்க. இந்த ஹால்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் ஹால் வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே வச்சுக்கலாம். ஃபால் சீலிங் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. சென்டரை வந்து ஒரு கியூபிக் பேட்டர்னில் வச்சு சைடில் கிரே கலர் பெயிண்ட் கொடுத்து உள்ள ஸ்ட்ரிப்ஸ் லைட் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அது போக 3 ஃபேன் மாட்டி ஹேங்கிங் லைட் மாட்டருக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. வடமேற்கு மூலையில் நம்மளுக்கு ஹாலில் டிவி யூனிட் பண்ணி அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க. அதில் சென்டரில் கிளாஸ் கொடுத்துருக்கிறது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. வுடன் கலரில் லூவர் பேட்டர்னில் பண்ணி ஒரு பெரிய ஹாலில் உங்களுக்கு வெளிச்சம் வர்றதுக்கு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. கீழே 2க்கு 4 வெர்டிஃபை டைல்ஸ் கொடுத்து மேலே ஃபால் சீலிங் தெளிவாக பண்ணியிருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி லேசர் கட்டிங் பண்ணி ஒரு பூஜா யூனிட் இருக்குது. அதிலவையும் செல்ஃப் வச்சு லைட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள நல்ல பக்திமயம் இருக்கிற மாதிரி. வாங்க அட்டகாசமான ஃப்ரண்ட் பேனலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்து லூவர் பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய ஓப்பன் கிச்சனுங்க. டேபிள் டாப் வந்து உங்களுக்கு எல் டைப்லையும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு கவுண்டர் டாப் வந்து கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 11க்கு 10 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்ச ஒரு பெரிய கிச்சனுங்க. சைடு வாயில் ஃபுல்லுமே கிச்சனில் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் கொடுத்து துடைக்கிறதுக்கு கிளியராக. கீழே சிங்க்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து நல்ல தண்ணிக்கு தனியாக, உப்பு தண்ணிக்கு தனியாக, RO வாட்டருக்கு தனியாக, சிம்னிக்கு தனியாக
அட்டகாசமான ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க. மல்டி கலர் டியூவல் கலரில் கோல்டன் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன்ஸில் எல் டைப்பில் உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு கீழே மாடுலர் கிச்சனுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ்க்கு கட்லரிஸ்க்கும் ஆயில் கவுண்டர் ட்ரேவும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அது போக உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனும் ஹைட்ராலிக் டிசைனில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுலர் கிச்சனுங்க. நல்லா ஸ்பேசியஸான ஒரு கிச்சனுங்க. சிற்றுண்டி வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே அமைஞ்ச ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருந்த நம்ம வீட்டில் தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலையும் மேலே லேஃப்ட்லேருந்து கீழே வரைக்குமே நம்மளுக்கு அலுமினியத்தில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அலுமினியத்திலேயே மாடுலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு 3 டோர் கொடுத்த ட்ராயரும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஒன் விஷயம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பெட்ரூம்லையும் 5 இபி சாக்கெட்டோட நம்மளுக்கு கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கே வேணாலும் நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட்டும் ஸ்டடி யூனிட்டுக்கு நீங்கள் போடுறதுக்குனாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய நம்ம வீட்டில் டாய்லெட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கான ஒரு ரூமுங்க. பிரத்யேகமான ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டை WFC மெட்டீரியலில் நம்மளுக்கு டோர் போட்டு கொடுத்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், நார்மலாக ஒவ்வொரு டாய்லெட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சோஃபு வைக்கிறக்கும், வேறு யூட்டிலிட்டி வைக்கிறக்கும் செல்ஃபும், சிங்கிள் யூனிட் நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டும், டவல் பார் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு வாஷ் பேசின் வைக்கிறக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வீட்டில் நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நல்ல ஹெவியான ஸ்கொயர் பாக்ஸில் உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்து கீழே நல்ல ஹெவியான மேட் ஃபினிஷிங்கில் கிரானைட்ஸ் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லாபிங்க. 16x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபிங்க. ஹெட்ரூமில் பெரிய ஜன்னல் கொடுத்து மேலே ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. எல்லா மாஸ்டர் பெட்ரூம்லையும் கீழே மேட் ஃபினிஷிங்கில் 2x4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு மேலே ஸ்பாட்லைட் ஃபேன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி 5 உங்களுக்கு இபி சாக்கெட் கொடுத்து ஏசி ப்ரொவிஷனோட பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு ஒவ்வொன்றும் யூனிக்காக ஒவ்வொரு ரூமில் இருக்கிற மாதிரியும் டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. லாங் ஹேண்டிலோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அட்டாச்சு டாய்லெட்டுங்க. சோப் வைக்கிறக்கும், டவல் வைக்கிறக்கும், யூட்டிலிட்டி வைக்கிறக்கும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலிய செல்ஃபு, மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன், சிங்கிள் யூனிட் வெஸ்டர்ன் கிளாஸ் செட், அது போக சேவர் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறக்கும் பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மிக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து நமக்காக அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடு நல்ல எட்டிமடை அப்படிங்கிற ஏரியாவில் கூப்பிடும் தூரத்தில் நம்மளுக்கு LNT பைபாஸ் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. வாங்க வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3rd மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவும் 16x10 ஒயிட் கலரில் இன்டீரியருக்கு உங்களுக்கு கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியத்தில் மேலே லேஃப்ட்டுக்கும் கொடுத்து ஒவ்வொரு ரூம்லையும் மஸ்கிட்டோ நெட் நம்மளுக்கு விண்டோஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா தெளிவாக லேஃப்ட்லையும் கீழே கபோர்டு ஒர்க் லாங் ஹேண்டிலோட அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க அட்டாச்சு டாய்லெட் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. முதல்லையே சொன்ன மாதிரி செல்ஃபு, சிங்கிள் சீட்டர் வெஸ்டர்ன் கிளாஸ் செட், வாஷ் பேசின், டவல் பார், அப்புறம் இபி சாக்கெட் சேவருக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்காக சிந்தித்து தயாரிக்கப்பட்ட இந்த வீடு கோயமுத்தூர் எட்டிமடையில் அமிர்தானந்தமாயி ஸ்கூல், அமிர்தானந்தமாயி இன்ஜினியரிங் காலேஜ், நேரு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி 2க்கு இடையில் அமைஞ்சிருக்கு. மதுக்கரை LNT பைபாஸ் பக்கத்தில். வாங்க பால்கனி பார்ப்போம். பால்கனியை 2 போர்ஷனாக ஓப்பன் கம் க்ளோஸ்டு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பால் வீதியில் நட்சத்திரங்கள் நம்மளுடைய ராசி நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி சென்டர் பண்ணி அமைச்சிருக்காங்க. சுற்றி வர பால் வீதி கேலாக்சியில் உங்களுக்கு ஒளி வீசுகிற மாதிரி லைட்டிங் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. கீழே நல்ல ஹெவியான டைல்ஸ் போட்டிருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில். அது போக டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஸ்பாட்லைட் கொடுத்து இந்த ஏரியாவை அழகுபடுத்தியிருக்காங்க. நட்சத்திரத்தில் பாருங்கள், சென்டரில் கோல்டன் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணி அதுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் 3 அடிக்கு கொடுத்துருக்காங்க. விஷயம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சோலார் லைட்டிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். எங்கேன்னு கண்டுபிடிச்சி
கமெண்ட் பண்ணுங்கள். ஹெவியான மெட்டல் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனோம்னா நம்மளுக்கு வாட்டர் டேங்க் 2 இருக்குது, ஹைட்டில் இருக்குது. அது என்ன காரணம்னா வாட்டர் நம்மளுக்கு நல்ல ப்ரெஷரோடு வர்றக்கும், பின்னாடி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு சோலார் வாட்டர் போடுறக்கும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இயற்கை எழில் சூழ்ந்த சூழ்நிலையில் பாலக்காட்டு கணவாயினுடைய தென்றல் காற்று நம் மீது தழுவுமாறு இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. வாங்க, கீழே கார்டன் போர்ஷனோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஓப்பன் கார்டன் வச்சுக்கலாம். நம்ம சேனல் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். ஐமை ஹோமின் இனிய நன்றி. கனவு மெய்ப்படும்.